எல்லோருக்கும் வணக்கம். இது சாம் டாக்கிஸ். நான் நிக்சன் ராஜ். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் சீரீஸில் இன்றைக்கி எபிசோடில் நாம் பார்க்க போகிறது லாஜிக்னா என்ன, அதில் எத்தனை வகை இருக்குது, அதோட முக்கியத்துவம் என்ன, நாம் எழுதுகிற திரைக்கதைகளில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் வராமல் எப்படி தவிர்க்கிறது, ஒருவேளை வந்தால் அதை எப்படி சரி செய்கிறத பற்றி தான் இன்றைக்கி எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். சாம் டாக்கிஸ் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோட்லேயே நான் சொல்லியிருந்தேன், ஒரு திரைப்படத்தில் ஓரளவு தான் லாஜிக் பார்க்கணும், ஒரேடியாக லாஜிக் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா அந்த திரைப்படத்தை பார்க்குற அனுபவத்தையே நாம் மிஸ் பண்ணிடுவோன்னு. இது ஒரு ஆடியன்ஸாக படம் பார்க்கும்போது கவனத்தில் வச்சுக்க வேண்டியது. ஆனால் ஒரு ரைட்டராக, கிரியேட்டராக நாம் ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். அது என்னன்னா, நாம் எழுதுகிற திரைக்கதைகளில் முடிஞ்ச வரைக்கும் இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸை முழுசாக தவிர்க்க பார்க்கணும். முதல்ல லாஜிக்னா என்ன, லாஜிக் மிஸ்டேக்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். லாஜிக்னா என்னன்னு எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். நடைமுறைக்கு சாத்தியமில்லாத, நம்பகத்தன்மை இல்லாத, யதார்த்தம் இல்லாத, காரண காரியங்கள் சரியாக இல்லாத எல்லாமே லாஜிக் மீறல் தான். உதாரணத்துக்கு ஒரு காட்சி சொல்கிறேன். அன்பறிவு. இதில் இரட்டை சகோதரர்கள் பிரிஞ்சு ஒருத்தர் அம்மா தாத்தா கிட்டையும் இன்னொருத்தர் அப்பா கிட்டையும் வளர்கிறாங்க. அம்மா கிட்ட வளர்கிற அண்ணன் இந்தியாவில் இருக்கிறாரு, அப்பா கிட்ட வளர்கிற தம்பி ஃபாரினில் இருக்கிறார். ஃபாரினில் இருக்க தம்பிக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது பிரிஞ்ச தன்னோட குடும்பத்தை ஒன்று சேர்க்கறதுக்காக அவர் இந்தியாவுக்கு வரார். ஒரு சண்டையில் சின்னதாக காயம்பட்டு மயக்கமாகிற அண்ணனை தன்னோட இடத்துக்கு ஃபாரினுக்கு அனுப்பிச்சிட்டு அவர் இங்கே அண்ணனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறார். அண்ணனுக்கு அடிப்பட்ட விஷயத்தை கேட்டு தாத்தாவும் அம்மாவும் பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடியாடுறாங்க. ஆனால் அங்கே இருக்க டாக்டர் அம்மாவையும் தாத்தாவையும் பேஷண்ட் பக்கத்துலேயே விடாமல், ஒரு சின்ன காயந்தான், ஒரு வாரத்தில் சரி செஞ்சு நானே அனுப்பிச்சிடுறேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வராதிங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள அப்படியே அனுப்பிச்சிடுறாரு. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த ஒரு வாரத்தில் அந்த டாக்டரும் ஹீரோயினும் அண்ணனோட நடைமுறை பாவனைகளை எல்லாம் தம்பிக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு வாரம் கழித்து அண்ணனோட வேஷத்தில் தாத்தாவோட வீட்டுக்குள்ளே போகிறாரு தம்பி. இந்த ஹாஸ்பிட்டல் சீனில் தான் அவ்வளோ பெரிய லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். ஒரு டாக்டர் ஒரு வாரம் கழித்து வான்னு சொன்னோன்னா அம்மாவும் தாத்தாவும் அப்படியே போயிடுவாங்களா? பாசமாக வளர்த்த பையன் கூட இருந்து கண்ணும் கருத்துமாக அவனை பார்த்துக்கணுன்னு நினைக்க மாட்டாங்களா? அது எப்படி டாக்டர் சொன்னதும் அப்படியே போயிடுவாங்க. அண்ணன் மாதிரி தம்பி மாறணுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு சீனை வளைச்சிருப்பாங்க. அது துருத்திக்கிட்டு நிற்கும். இதுதான் லாஜிக் மிஸ்டேக். லாஜிக்கில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று விஷுவல் லாஜிக், இன்னொன்று கண்டென்ட் லாஜிக். விஷுவல் லாஜிக்குங்கிறத எழுதும்போதே நம்மளால் முடிவு பண்ண முடியாது. அது ஒரு திரைக்கதை படமாகும்போது உருவாகிற விஷயம். காட்சிகளோட அழகுக்காக, விஷுவல் பியூட்டிக்காக, பிரம்மாண்டத்துக்காக சில விஷயங்களை ஸ்பாட்டில் செய்வாங்க. அது சில சமயம் ஸ்க்ரீனில் ரொம்ப அழகாக வரும், சில சமயம் துருத்திக்கிட்டு லாஜிக் மிஸ்டேக்ஸாக தெரியும். ஆம்பளை படத்தில் ஆகாயத்தில் பறந்து வர ஜீப் பேனட் மேலே ஹீரோ உட்காந்து வர்ற மாதிரி. விஷுவல் லாஜிக்குங்கிறது எழுதும்போது இல்லை, எடுக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம். எழுதும்போதே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா கண்டென்ட் லாஜிக். இந்த கண்டென்ட் லாஜிக்லேயும் ஸ்கிரிப்ட் லாஜிக், சீன் லாஜிக்னு ரெண்டு இருக்குது. ஸ்கிரிப்ட் லாஜிக்குங்கிறது திரைக்கதையில், திரைக்கதையோட ஓட்டத்தில், திரைக்கதையோட முக்கியமான நகர்வுகளில் நாம் பார்க்க வேண்டியது. சீன் லாஜிக்குங்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட சீன்லையும் பார்க்க வேண்டியது. சீனில் லாஜிக் வந்தால் ஒருவேளை தவிர்க்க இயலைன்னா விட்டுறலாம். ஆனால் ஸ்கிரிப்டில் லாஜிக் வந்தால் அப்படி விடவே கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அதை முழுசாக தவிர்க்க பார்க்கணும். எப்படியாவது போராடி அதை சரி செய்யணும். ஸ்கிரிப்டில் வர லாஜிக் மிஸ்டேக்ஸ்க்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிவகார்த்திகேயன் சார் நடித்த ரெமோ. இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கேட்குறதுக்காக ஒரு இடத்துல சிவா பெண் வேஷம் போடுவார். போய் டைரக்டர் ரவிக்குமார் சாரை பார்த்து நடித்து காமிச்சிட்டு பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருப்பார். அப்போ அதே பஸ்ஸில் வர கீர்த்தி சுரேஷ் சிவாவை நிஜ பெண்ணுன்னு நினச்சி பக்கத்தில் வந்து உட்காருவாங்க, பேசுவாங்க, பழகுவாங்க. தன்னோட ஹாஸ்பிட்டலுக்கே நர்ஸு வேலைக்கு வான்னு சொல்லிவிட்டு ஃபோன் நம்பரும் கொடுத்துட்டு போவாங்க. இதை தான் ஃப்ரெண்ட்ஸுகளோட டிஸ்கஸ் பண்ணுற சிவா காதலில் ஜெயிக்கிறதுக்காக தான் தொடர்ந்து பெண் வேஷம் போடுறதா சொல்லுவார். அதே மாதிரி பெண் வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவார், நர்ஸு வேலைக்கும் சேருவார்.
கிளைமேக்ஸ் வரைக்கும் தொடர்ந்து பெண் வேஷம் போட்டுக்கிட்டே இருப்பார். சிவா பெண் வேஷம் போடுற அந்த லேடி கெட்டப் மேக்கப் தான் அந்த திரைக்கதையோட மையம். திரைக்கதை ஓட்டத்தில் அதுதான் முழுமையாக இருக்கும். முக்கியமான நகர்வுகளையும் அதுதான் முடிவு பண்ணும். அப்படிப்பட்ட சென்டர் பாயிண்ட்டான அந்த மேக்கப்பை, லேடி கெட்டப்பை தொடர்ந்து சிவா எப்படி அவ்வளோ பர்ஃபெக்டாக போட்டாருங்கிறதுல தான் பெரிய லாஜிக் மீறல் இருக்கும். சிவாவுக்கு முதல்ல ஒரு ஃபாரினர் டீம் வந்து மேக்கப் போடும். அதுக்கே இருக்கிற மோதிர செயினெல்லாம் அடகு வச்சதா சதீஷ் புலம்புவார். அப்படி இருக்கும்போது சிவா எப்படி தினமும் அவ்வளோ பர்ஃபெக்டாக மேக்கப் போட்டார்? சிவா வேறு ஏதாவது வழிகளில் மேக்கப் போட்டாரான்னா அதுக்கும் திரைக்கதையில் பதில் இருக்காது. இதுதான் ஸ்கிரிப்ட் லாஜிக்குங்கிறது. அவ்வை சண்முகி படத்துலையும் கமல் சார் தன் மகளுக்காக பெண் வேஷம் போடுவார். ஆனால் அதில் லாஜிக், அதாவது ஸ்கிரிப்ட் லாஜிக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். என்னன்னா, கமல் சார் அதில் டான்ஸ் மாஸ்டர். அவருடைய நண்பரான நாகேஷ் சார் ஒரு மேக்கப் மேன். அவர் தான் கமலுக்கு பெண் வேஷம் போடுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் நாகேஷ் சார் ஒரு கேரக்டராகவே படம் பூராவுமே இருப்பார். அந்த படத்தில் ஸ்கிரிப்ட் லாஜிக்குங்கிறது அந்த மேக்கப் விஷயத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். ஆனால் ரெமோவில் அது இல்லை. ரெமோலையும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை ஒரு கேரக்டராக திரைக்கதையில் இடம்பெற வச்சுருக்கலாம். அவ்வளவு ஏன், சிவாவோட அம்மாவான சரண்யா ஒரு காலத்தில் பிரபலமான மேக்கப் உமனாக இருந்தவங்க இப்போ வீட்டிலையே இருக்கிறாங்க. அவங்க தான் ஃபாரினர் டீம் சிவாவுக்கு மேக்கப் போடும்போது பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க. அடுத்த முறையிலேருந்து அவங்களே தன் மகனுக்கு மேக்கப் போட்டாங்கன்னு சொல்லியிருந்தால் கூட அந்த லாஜிக் மீறல் ஓரளவு சரியாக இருக்கும். எப்படி இருந்தாலும் ஸ்கிரிப்ட் லாஜிக்குங்கிறத நாம் எழுதுகிற திரைக்கதைகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்க்கணும். ஒருவேளை தவிர்க்க இயலாமல் மிஸ்டேக்ஸ் வந்தால் அதை எப்படியாவது போராடி சரி செய்யணும். அப்போ தான் அது சிறந்த திரைக்கதையாக மாறும். சீன் லாஜிக்குங்கிறது ஒரு சீனை உருவாக்கும் போது, இல்லை ஒரு சீனை இன்னொரு சீனோட கனெக்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். நாம் தான் அப்படி மிஸ்டேக்ஸ் வராமல் பார்த்து கவனமாக சீனை டெவலப் பண்ணணும். பொதுவாக ஒரு சீனில் லாஜிக் மீறல் வந்தால் அதை எப்படியாவது லாஜிக்கோட சொல்ல முயற்சிக்கணும். இல்லை சீன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக அந்த லாஜிக்கை நாம் அனுமதிக்கிறோம்னா அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃபில் தெரியாத அளவுக்கு அதை கவர் பண்ணணும், மேக் ஓவர் பண்ணணும். டாக்டர் இந்த படத்தில் இன்டர்வல் சீனில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் சீக்வன்ஸ் வரும். அந்த சீனில் மெட்ரோ ட்ரெயின் டிரைவர் ஹீரோவுக்கு உதவி செய்வார். அவர் ஏன் உதவி செய்கிறாருங்கிறத லாஜிக்கை அசால்ட்டாக போகிற போக்கில் நெல்சன் சார் சொல்லலை. அவர் சிவாவோட பழைய ஃப்ரெண்டு அது இதுன்னு ஒரு சப்பக்கட்டும் கட்டலை. அந்த லாஜிக்கை ரொம்ப அற்புதமாக மெயின் கதையோட கனெக்ட் பண்ணியிருந்தார். எப்படின்னா, ரெடின் கிங்ஸ்லி அறிமுகமாகிற அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன்லேயே அந்த மெட்ரோ ட்ரெயின் டிரைவர் நின்றுக்கிட்டு இருப்பார். காணாமல் போன தன் பொண்ணை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதான்னு கண்ணீரோடு கேட்டுக்கிட்டு இருப்பார். அந்த வலியும் வேதனையும் இருந்ததால் தான் தன் மகளை போலவே காணாமல் போன இன்னொரு குடும்பத்துக்கு அந்த ட்ரெயின் டிரைவர் உதவி செஞ்சுருப்பார். இதுதான் பர்ஃபெக்ட் லாஜிக். இப்படி லாஜிக்கை ரொம்ப கரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது தான் அந்த திரைக்கதை சிறந்த திரைக்கதையாக மாறும். அதே மாதிரி சீன் இன்ட்ரெஸ்ட்டுக்காக சில சமயம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சும் நாம் அனுமதிப்போம். அப்போ அது ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப்க்கு தெரியக்கூடாது, கவர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்தியன் இந்த படத்தில் ப்ரீ கிளைமேக்ஸில் மகன் கமல் சார் சரியாக பராமரிக்கப்படாத ஒரு வாகனத்துக்கு அனுமதி கொடுப்பார். அந்த வாகனத்தில் பயணம் செஞ்ச பல பள்ளி குழந்தைகளும் டிரைவரும் விபத்தில் இறந்து போவாங்க. இப்போ அந்த பிரச்சனை மகன் கமல் மேலே திரும்பும். அதை அவர் திசை திருப்புறத்துக்காக மார்ச் வரியில் இருக்க டிரைவருக்கு போய் ட்ரிங்க்ஸ் ஊற்றுவார். காரணம், டிரைவர் குடித்ததால தான் அந்த விபத்து நடந்துச்சுன்னு அப்படி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக. இப்போ அந்த இடத்துக்கு அப்பா கமல் சார் வருவார். அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே நடக்கும். ஆர்கியூமெண்ட் எண்டில் அப்பா மகனை கொல்ல முயற்சிப்பார். அப்போ அங்கே காவலர்கள் வருவாங்க, அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த சீனில் தான் ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்கும். என்னன்னா, அப்பாவை அரெஸ்ட் பண்ண வந்த காவலர்கள் மகனை பார்த்து ஏன் எதுவுமே கேட்கல, நீங்கள் எதுக்கு மார்ச் வரைக்குள்ளே வந்தீங்க, இந்த பிரச்சனை உங்கள் மேலே தானே போயிட்டுருக்கு, அப்படி இருக்கும்போது என்ன தவறு செய்கிறதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு கேட்டிருக்கலாம். அப்படி கேட்டிருந்தால் தான் அது பர்ஃபெக்ட் லாஜிக். அப்படி கேட்டால் அந்த சீனே உருவாகாது. அந்த சீன் கண்டிப்பாக வேணும். ஏன்னா அப்பாவும் மகனும் மோதுற அந்த சீன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் சங்கர் சார் தெரிஞ்ச அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸை வச்சுருப்பார். ஆனால் அது நம்ம கண்ணில் பளிச்சுன்னு தெரியாத அளவுக்கு அழகாக ஒரு எமோஷனை ஏற்றி கவர் பண்ணியிருப்பார். அந்த ஆர்குமெண்ட் எண்டில் காவலர்கள் வந்து அப்பாவை கைது பண்ணும்போது மகன் சொல்லுவார், கூட்டு போங்க அந்த கிழட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சொல்லக்கூடாத அருவருக்கத்தக்க வார்த்தையை சொல்லுவார். அதை கேட்கும்போது இந்தியன் தாத்தாவுக்கு மட்டும் இல்லை, படம் பார்த்துட்ருக்க ஆடியன்ஸுக்கும் அந்த மகன் மேலே அவ்வளோ வெறுப்பும் கோபமும் வரும். அந்த எமோஷனில் ஏற்றி தான் சங்கர் சார்
அந்த சீனில் இருக்க லாஜிக் மிஸ்டேக்ஸை அழகாக கவர் பண்ணியிருப்பார். நாம் உருவாக்குற காட்சிகளில் கூட தவிர்க்க இயலாமல் லாஜிக் மிஸ்டேக்ஸ் வந்தால் இப்படி ஏதாவது ஒரு எமோஷனை ஏற்றி அதன் மேலே ஆடியன்ஸை ட்ராவல் பண்ண வச்சு அந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ் பளிச்சுன்னு வெளியே தெரியாத அளவுக்கு கவர் பண்ணி மேக் ஓவர் பண்ணணும். லாஜிக் மிஸ்டேக்ஸை பற்றி நிறைய பார்த்துட்டோம். ஒரு திரைக்கதை எழுதி முடித்த பிறகு இன்னும் சிறந்ததாக மாறுறதுக்கு பர்ஃபெக்டான லென்த்தில் க்ரிப்பாக வர்றதுக்கு உதவுறது தான் ஸ்கிரிப்ட் எடிட்டிங். அந்த ஸ்கிரிப்ட் எடிட்டிங்கை பற்றி அடுத்த எபிசோடில் நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாம் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது. பேசுவோம். நன்றி, வணக்கம்.